எழுதி வாசித்தவர்கள், பேசினவர்கள் எல்லாரும் சொன்னது அவர்களுடைய உணர்ச்சி வசத்தினால சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அதில் எதுலேயும் ஏதாவது நமக்கு ஒரு குறை தோணினா அதை அவளுக்கு எடுத்து காட்டணும். அநேகமாக சொன்னவள் எல்லாரும் ஒரு விஷயத்து கூட சேர்த்துட்டே வந்து ஒரு விஷயத்தை மாத்திரம் சேர்த்துட்டே வந்து சொல்லியிருக்கா. இந்த நான் இத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் அநேக நாள் உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அந்த உபன்யாசங்களில் சொன்னபடி நாம் எல்லாரும் நடக்கணும். நாம் நடக்கிறது அந்த மாதிரி சொன்னபடி நடக்கிறது தான் அவர்களுக்கு நாம் செய்யும்படியான கைமாறு பிரத்யுபகாரம். இந்த ஒரு அபிப்பிராயம் எல்லோரும் பேசிட்டு சொல்லலை, அவாவா தனித்தனியாக ஒவ்வொருவரும் அந்த ஒரு அபிப்பிராயத்தை ஒன்று சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கா. அது ஒன்று மாத்திரம் சொல்லாமல் இருந்தால் எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும். ஏன்னா என்னுடைய திருப்திக்காகத்தான் இவ்வளவும் எழுதி வச்சிருக்கா, இவ்வளவும் பேசியிருக்கா. அந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆனால் சொல்லிவிட்டா. இனிமேல் சொல்லாமல் இருந்தால் திருப்தியாக இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனிமேல் அதை நினைக்காம இருந்தால் போகிறோம். இனிமேல் ஆக வேண்டிய காரியம் அதை நினைக்காம இருக்கணும். ஏன்னா இப்போ இத்தனை நாள் நான் உபன்யாசம் பண்ணி அந்த உபன்யாசப்படி இன்னும் நடக்க வேண்டியது பாக்கி இருக்கு. எல்லாரும் அந்த பாக்கி இருக்கிறத பூர்த்தி பண்ணிடணும் அப்படின்னு இனிமேல் நாமெல்லாம் சொன்ன உபதேசத்தில் ஏதாவது ஒரு அம்சத்தையாவது நாம் பூர்த்தி பண்ணிவிட்டா அதுதான் அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரத்யுபகாரம்னு சொன்னத்தில் இன்னும் எல்லோரும் செய்யலை. சிலது இத்தனை நாள் செய்யாது இனிமேல் செய்ய போகிறா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறதாகும் அது. அதனால் நாம் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் செய்து விடுறா செய்யன்னு நினைக்கிறதே ஒரு கணக்கு பார்த்துட்டு ஒரு காரியம் செய்ய தெரியாதவன்னு அர்த்தம் இருக்கு. நாம் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் செய்து போகிறான்னு நினச்சோங்கன்னா சாத்தியம் இல்லை. எவ்வளவோ அநேக இடைஞ்சல்கள் இருக்கும் உலகத்தில். முதல்ல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் முடியும், சில காரியம் முடியும், சில காரியம் முடியாது. அந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. அதனால எல்லாரையும் எல்லாருடைய வாழ்க்கைகளையும் அடியோடு மாற்றிடுவோம்னு நினச்சிண்டு ஒரு காரியத்துக்கு பிரவர்த்திச்சாலன்னா அதே அவளுக்கு சரியாக பட்ஜெட் போட தெரியல, சரியாக பிளான் போட தெரியலன்னு அர்த்தம். அதனால் ஆனால் உலகத்தில் சில பேர்னால சிலருடைய உபதேசங்கள்னாலேயோ சிலருடைய நூல்கள்னாலேயோ உலகத்தில் இன்னும் சிலருடைய வாழ்க்கை முறை மாறுகிறது என்பது சில இடங்களில் பார்க்குறோம். அநேக மதஸ்தாபர்கள் பூர்வத்தில் இருந்திருக்க. அந்த மதஸ்தாபர்களால் அநேக மாறுதல்கள் ஒவ்வொரு காலங்களில் ஒரு புரட்சிகள் நடந்திருக்கு என்பது வாஸ்தவம்தான். ஆனால் என்ன அபிப்பிராயம், அதெல்லாம் அவர்களுடைய உபன்யாசத்தினால நடக்கலை. உபன்யாசத்தினால ஒன்றுமே நடக்காது அப்படின்னு அபிப்பிராயம் எனக்கு. பிரச்சாரத்தினாலேயோ உபன்யாசத்தினாலேயோ தற்காலத்தில் ஒரு சந்தோஷம் உற்சாகம் அது ஏற்படுமே தவிர ஸ்திரமான ஒரு மாறுபாடு என்பது உபன்யாசத்தில் நடக்காதுன்னு என் அபிப்பிராயம். இப்போ இது வரைக்கும் சொன்ன எல்லாரும் இத்தனை நாள் நாம் உபன்யாசத்துக்கு கொண்டுட்டோம். அந்த உபன்யாசத்தில் கொஞ்சமாவது நாம் செய்ய வேண்டாமா, அது அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த உபன்யாசத்தை கேட்டு ஏதானும் ஒரு மாறுபாடு ஏற்பட்டுருக்குமானா அது இத்தனை நாளைக்குள்ளே எவ்வளோ மாறுபாடு ஏற்பட்டதோ அவ்வளோதான். அதுவும் உபன்யாசம் முடிஞ்சோடனே அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அதில் உபன்யாசத்தினால் ஏற்பட்ட மாறுபாடுங்கிறது வெறும் தற்கால உற்சாகத்தினால ஏற்படக்கூடியது. அதனால இதை நான் பார்த்துருந்தா தப்பு. அதனால அது சொல்றதும் இத்தனை நாள் சரியா முழுக்க செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்திருக்கோம், இன்னும் பாக்கி முழுக்க செய்யணும் அப்படின்னு சொல்றதும் எனக்கு ஒரு அவமானமா இருக்கு. ஏதாவது ஒருத்தருடைய மனசுல அவர்களுடைய இதுவரைக்கும் இருந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்ற வேணும். மாற்றினா அவர்களுக்கு நல்லது. சில பழக்கங்கள் நல்லதுக்கு இல்லாமல் கொஞ்சம் கெடுதலான பழக்கங்கள் அநேகம் வந்துட்டுது நம்ம தேசத்தில், ஜனங்களுக்கும் வந்துட்டுது அப்படின்னு அபிப்பிராயம் இருந்தா அதே அவர்களுடைய பழக்கத்தை மாற்ற வேணும் என்றால் இந்த மாற்றுவதற்கு வேண்டிய
ஒரு சக்தியினால அது ஆகுமே தவிர உபன்யாசத்தினால் ஆகாது. அந்த சக்தி என்ன? திருநாதன் மந்திரம் பண்ணுறதா, இல்லை வேற ஏதாவது வருஷம் பண்ணுறதா, என்ன பண்ணுறது? இது வரைக்கும் எங்கேயாவது உலகத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையோ நல்வழி கொஞ்சம் அவனுடைய முறையை மாற்றி கொஞ்சம் வேறு தினசாக கொண்டு வந்திருக்கிறதோ இது வரைக்கும் என்ன மாதிரி நடந்திருக்குன்னா, யாருக்கு ஜனங்களுடைய ஒரு பழக்கங்கள்லாம் நல்ல பழக்கமாகணும், அவர்களெல்லாம் நல்ல க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அந்த நல்ல பழக்கத்தை தானே அனுஷ்டிக்கணும். உபன்யாசமே பண்ண வேண்டாம். அவள் சொன்ன மாதிரி கடைசியில் தம்புரான் சொன்ன மாதிரி எங்கேயானு ஒரு காட்டில் உட்காந்துருந்தான்னா கூட, இப்போ எங்கேயோ உட்காந்துருந்தார். இப்போ நம்ம காலத்திலேயே கொஞ்சம் ராமகிருஷ்ண பரமஹம்சா இப்போ ஊரூராக என்னாட்ட யாத்திரை பண்ணலை, ரமணர் யாத்திரை பண்ணலை, இப்போ அரவிந்த் கோஷ் யாத்திரை பண்ணலை. இருக்கிற இடத்துல ஜனங்கள் தானாக போய் சேர்றதுக்கு ஆரம்பித்தா. அவர் அரவிந்த் கோஷ் கூட இன்னொரு வேடிக்கை, அவர் கர்மயோகின்னு அவர் பத்திரிகை போட்டுருந்தார். கர்மயோகம் தான் பிரதானம்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சன்னியாசிகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட எங்கேயாலும் போய் தனியாக உட்காந்துருக்கிறதுங்கெல்லாம் தப்பு, உலகத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சன்னியாசாசிரமத்தினுடைய ஒரு முறைங்கிறது உலகத்தை விட்டுட்டு திறந்து விட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்கிறது தான் சன்னியாசாசிரமம்னு சொல்கிற அந்த கொள்கை. அது தப்பு. உலகத்துக்காக கர்மயோகம் பண்ணுறதுக்கு தான் உழைக்கிறது. அதனால் இந்த சன்னியாச முறை சரியில்லை, கர்மயோக முறை தான் சரி அப்படின்னு அதையே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அரவிந்த் கோஷ். ஆனால் சன்னியாசம் பண்ணிட்டு ஆச்சாரியர் 2-3 ஆச்சாரியர், சங்கராச்சாரிகளோ ராமானுஜாச்சாரிகளோ மத்வாச்சாரிகளோ இருக்கிறவோ யதீந்திராள்னு, அவளுக்கு பேர் யதீந்திராள்னு விட்டு என்ன பண்ணியிருக்கா, ஒரு நாள் இருந்த இடத்துல ஒரு நாள் இல்லாமல் அது பாட்டுக்கும் ஒரே உலகம் முழுக்க இன்னும் 2 தரம் 3 தரம் ஆசை அதிகமாச்சாரம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அந்த சன்னியாசியர். இவர் கர்மயோகத்தை பிரதானம் பண்ணுறவர் அந்த உள்ள விட்டு வெளியில் வருது இல்லைன்னு உட்காந்துட்டார். புத்துமையை பார்க்கக்கூடாது, அந்த உள்ள விட்டு வர்றது இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் கர்மயோகியாக இருக்கிறவர். அந்த மாதிரி மாறுதலாக இருக்குது. அதனால் யாரையாவது யாருடைய ஒருத்தர் பழக்கத்தை பழக்கம் அவளுக்கு நல்லதில்லை, அந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தானா அந்த அனுஷ்டானத்தை நாம் செய்யணும். நம்ம மனசில் அதை நம்பிக்கை வரணும். முதல்ல உபன்யாசம் பண்ணால் கூட நம்பிக்கை இல்லாமே உபன்யாசம் விடுவோம். முதல்ல நமக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வர்றதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளால முடியுமான்னு முதல்ல பார்த்துக்கணும். நீ அதை பண்ணு இது பண்ணுன்னு வெய்யறது ரொம்ப சுலபம். யாராவது ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுடைய பழக்கத்தை மாற்ற முடியுமானால் அதுக்கு உபன்யாசமே வேண்டாம். அவன் எத்தனை அவனுடைய அதில் ஒரு நல்ல நம்பிக்கையும் முடிய வரைக்கும் தன்னை அவன் அடக்கிக்கொண்டு அந்த மாதிரி முறையில் தன்னை சீர்படுத்தி கொண்டிருந்தானால், அப்படி சீர்படுத்தி கொண்டவன் எவ்வளவு வரைக்கும் தன்னை சீர்படுத்தி கொண்டிருக்கானோ அவ்வளோ வரைக்கும் உலகம் சீர்பட்டு போயிடும். உலகம்னா ஆலயம் சீர்படுத்தணும்னு மனசில் நிற்கிறானோ அவள் சீர்பட்டு போயிடுவான். அதனால என் அபிப்பிராயம், அது உங்களுக்கு ரொம்ப கடுமையாக தோணினாலும் கூட உலகம் இப்போ நான் சொல்கிறபடி எல்லாரும் கேட்கலன்னு உங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பரிதாபப்படுறீங்கள. என்னண்ட ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பரிதாபப்படுற. நான் சொன்னது ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாளே, இன்னும் எல்லாம் கேட்டால் தேவையில்லையே அப்படின்னு. அந்த பரிதாபம் என்ன இதில் பண்ணணும்னா, அவளை என்ன இறக்கின்ற முடியாது. அவள்லாம் சொன்ன மாதிரி பட்டத்துக்கு வரணும்னு ரொம்ப பேர் பிரார்த்திச்சா, ரொம்ப நாளாக பிரார்த்திச்சா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் பிரார்த்திச்சாலும் என்ன இன்னும் பிடிவாதமாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பிடிவாத சுகங்கிறது ஒரு தப்பு தானே அப்படின்னு. அதுதான் என்னத்துக்கு அப்படின்னு இந்த பிடிவாதத்தையாவது விட்டுடுவோம் அப்படின்னு. பிடிவாதம்னு ஜனங்கள் நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு குறையாக தோன்றுறது, அநேகம் பேருக்கு ஒரு குறையாக தோன்றுறது. அது வரைக்கிட்டோம்ட்டு எல்லாரும் திருந்து வளாசி. நான் எல்லாரும் இத்தனை பேர் சரியாக இனிமேல் சிகை வச்சுண்டு இனிமேல் சஞ்சாவனம் பண்ணிட்டு பிரம்மேக்கம் பண்ணிட்டு அப்படி இருந்தால் தான் வருவேன்னு சொன்னால், நான் என்ன நினச்சேன், அப்படியாவது சரி அது முடியாத காரியம் எப்படி வர்றதுன்னு தானா தள்ளி போட்டுருவாளுங்கிறதுக்காக சொன்னேன் தவிர, இது நான் வரத்துக்காக இது பண்ணிட்டானா அது பிரயோஜனம் இல்லை. அது சாஸ்வதமாக இருக்கும் இருக்காது. நான் போனவுடனே அது சரியாக போயிடும். அதனால் இந்த காரணத்தினாலேயாவது உபயோகம் இல்லாத காரியத்துக்கு எதுக்காக கூப்பிடுறா பட்டணத்துக்கு நம்ம
அதனால பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு நான் இது பண்ணுவானேன்னு சொல்லி ஏதாவது அவளுக்கு ஒரு சமாதானப்படுத்தி பண்ணலாம்ங்கிறதுக்காக இது சொன்னது சார். அப்புறம் வெறும் பிடிவாதத்து பிடிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னால் அது வேண்டான்னு வருது. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் வெறும் நித்தியங்காலம் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பானே. ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் அதிகமாக ஒன்றும் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் இது என்னத்துக்கு இந்த உபன்யாசம் ராத்திரி முழுக்க இதெல்லாம் ஒரு கச்சேரி மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது, கேட்கறதுக்கு திருப்தியாக இருக்குது. அது எதுக்காக இந்த காரியம் செய்யணும் அப்படின்னா அது நான் நினைச்சேனோ இல்லையா தானாக ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு தானே ஒரு சந்தேகம் இருந்தானே ஒரு புஸ்தகத்தில் சந்தேகம் ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியல, இந்த பச்சளைக்கு ஏதோ ஒரு பாஷையில் புரியாத பாஷையில் இருக்குது, ஒரு பச்சளைக்கு அர்த்தம் என்ன பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம் இருந்தானா வேறு தானே ஒரு பாஷையில் ஒரு பதத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா நாம் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுன்னா ஒரு 10 நாள் ஆகுது. ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருந்தானா அந்த சமயத்தில் எடுத்து போட்டால் சட்டுன்னு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தெரிஞ்சிருக்கு. உடனே அதுக்கு தெளிவு ஏற்பட்டு போயிடுறது. அந்த மாதிரி ஜனங்கள்லாம் நிறைய பட்டணத்தில் வந்து கூடியிருக்கா. இப்போ படித்தவாளும் நிறைய கூடியிருக்கா, சாஸ்திரத்தில் படித்தவாளும் கூடியிருக்கா, லௌகிகத்தில் படித்தவாளும் கூடியிருக்கா, அன்னைக்கு பாஷையில் படித்தவாளும் கூடியிருக்கா. இது மாதிரி கூடியிருக்கிற இடத்துல நாம் சில அபிப்பிராயங்கள்லாம் வச்சுட்டு இருக்குவேன். இந்த அபிப்பிராயங்கள்லாம் சரியாக ஏறுறதா, எல்லாரும் சரியாக எடுத்துக்கிறாளா? முதல்ல அபிப்பிராயம் சரியாக இருந்தால் அப்புறம் அந்த அபிப்பிராயத்தில் நமக்கு நம்பிக்கை வருதா, அதுக்கப்புறம் நாம அதை அனுஷ்டானம் பண்ண முடிகிறதாங்கிற அப்புறம் பின்னால் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி நமக்கும் திடமான நம்பிக்கை வந்து நாமும் நம்ம அடைக்கிண்டு நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியாத சக்தி வந்து தானே அப்போ ஏதாவது நான் ஆரண்ட பிரியமாக இருக்கும், அவளுக்கும் கொஞ்சம் அந்த சக்தி அவளுக்கும் வரும். அது இல்லாமல் நீ அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லாத காரியம். நான் ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் வாபஸ் வாங்கி விடுறேன். அதனால் நான் வந்ததில் எனக்கு ஒரு பிரயோஜனம் ஏற்பட்டது. நிறைய என்னென்னமோ அபிப்பிராயங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறதுல தோணிகிட்டே இருந்தது. அதெல்லாம் நிச்சயம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சுண்டு அப்படியே அநேகமாக படித்த ஜனங்களையும் வச்சுண்டு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவன் அநேக உபன்யாசங்களை நான் இது அப்படிதானே நானே எனக்கு சந்தேகத்தை கேள்வி கேட்டு அநேகம் பேர் அதுவும் சொல்லியும் இருக்கேன். பாதி உபன்யாசம் நான் கேட்டு அவள் பதில் சொல்ல முடியாத உபன்யாசங்கள் தான் பாதி இருந்திருக்கு. அதுவும் அநேகமாக இப்போ இந்த சாத்திர மாதத்தில் ராத்திரி கீதோபன்யாசங்கிறதுல நான் உபன்யாசம் பண்ணதே குறைச்சல், இருந்த உபன்யாசம் பண்ண தான் ஜாஸ்தி. அதனால் ஒவ்வொருத்தரையும் உபன்யாசம் பண்ணது அதுதான் அப்பப்போ தெளிவுபடுத்தினேன் அந்த விஷயங்களை. அதனால் நாம் சில அபிப்பிராயங்கள் என்னென்னோ ஒரு நாளாக 50 வருஷம் வெறும் உட்காந்துருந்தோம்னா உள்ளே உட்காந்துருந்தோம்னா வீடு வாசல் அந்த பொறுப்பு இல்லாமல் சுவாமியில் போய் உட்காந்து 50 வருஷம் உள்ளே உட்காந்துருந்தா என்னென்னமோ மனசில் தோணின்னு இருக்கும் இல்லையா. அந்த தோணினதெல்லாம் சரிதானா அதெல்லாம் அலசி விடுவோம். அந்த எண்ணம் இல்லை, தானே அலச முடியாத பிரயோஜனம் ஏற்பட்டது இங்கே வந்ததுனால. ஏன்னா வரலேன்னு சொல்லிட்டு இருக்காளே, பிடிவாதம் சொல்லிட்டு இருக்காளேன்னுட்டு அப்படி தோணாமல் இருக்கணும் ஜனங்களுக்குன்னு அதுக்காகவும் போயின்னு போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 10 நாள் இருப்போம்ட்டு மெயில் பேப்பரில் கூட போட்டான். 10 நாள் ஸ்டேன்னே போட்டான். 13 நாள் ஸ்டேயோ 11 நாள் ஸ்டேயோ முதல்ல வந்த நாளே போட்டான். நானும் அப்படி கிராக்கி பண்ணிட்டு தான் இப்போ 1.5 வருஷம் ஆகிட்டு எனக்கு. அதனால முதல்ல உபன்யாசம் பண்ணுற உத்தேசமே இல்லை. இருந்ததுக்கப்புறம் இப்படியே ஏதாவது வெறும் இருக்கிறத வெறும் தான் வெறும் உட்காந்துருக்கோம், இல்லைனா வெறும் பேச்சா போகிறது, இல்லைனா ஜனங்கள் தரிசனம் வருது, அதுவும் சிரமமாக தான் இருக்கும் உடம்புக்கு. அந்த சிரமத்துக்கு இதையாவது ஏதோ நமக்கு தோணுன அபிப்பிராயங்கள் சொல்லிகிட்டே இருக்குமே இருக்கு. அதில் கொஞ்சம் அதை கிரகிக்கக்கூடியவா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடப்பா இந்த ஊரில் கிரகிச்சு அந்த சமயத்தில் சட்டுன்னு உபன்யாசம்னு பதில் சொன்னா போனால் கூட தனித்தனியாக நான் பேசிக்கிற சமயத்தில் கொஞ்சம் அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அது பிரயோஜனப்பட்டது எனக்கு. இப்போ நான் பட்டணத்துக்கு வந்தது காட்டிலும் அநேக அபிப்பிராயங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபட்டுருக்கு. அது ஒரு பிரயோஜனம். இப்போ இங்கே வந்ததுக்குடைய பிரயோஜனம் எனக்கு தெளிவுபட்டுருக்கு. அதனால நான் உத்தேசமே நீங்கள்லாம் நீங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணுங்கிற உத்தேசம் இல்லை, பின்னாலேயும் அனுஷ்டானம் பண்ணுங்கிற உத்தேசம் கிடையாது. நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. தானாக உங்களிடத்துல எனக்கு பக்தி வந்ததுன்னா தானாக பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குவேன். ஆனால் இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுன்னா அவ்வளோ பக்தி வந்திருக்குன்னு அர்த்தம். முழுக்க வரலைன்னா அவ்வளோ பக்திக்கு நான் இன்னும் பாத்திரம் ஆகலைன்னு அர்த்தம். அதனால ஏன் நான் பாத்திரம் ஆகலைன்னா நான் என்ன இன்னும் சுத்திப்படுத்திக்கல அப்படின்னு அர்த்தம். அதனால நான் என்ன சுத்திப்படுத்திக்கணும்னா சுவாமிகிட்ட உங்களுக்கெல்லாம் நல்ல இப்போ கடைசியில் நம்ம கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரு சொன்ன விஷயத்தில் அப்படின்னு சொன்னார், நமக்காக பகவானை பிரார்த்திங்கோன்னு சொன்னார். அவர் கேட்டுன்றது அப்படி மரியாதையாக கேட்டுட்டார். எனக்காக பகவானை நான் பிரார்த்திச்சுக்கணும். எனக்கு பகவானை பிரார்த்திச்சுட்டா நான் சுத்தமாயிட்டா நீங்களாம் சுத்தமாயிடுது. என்னென்று உங்களுக்கெல்லாம் அன்பு இருக்கிறதுனால அதனால் எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கெல்லாம் தானே அனுகிரகம் வந்துடுறது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வரணும், நல்ல தர்மத்தில் ஸ்ரத்தை வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறத காட்டிலும்
எனக்கு நல்லா அந்த அனுபவம் வரணும், எனக்கு இருக்கணும்னு அந்த நான் பிரார்த்திச்சேன்னா அதான் அர்த்தம். அதுக்கு இன்னும் நான் வச்சுட்டேன் இதில். அதனால அவர் சொன்னாலும் சொல்லாமனாலும் அதுதான், அது ஒன்றும் வழி, வேற எல்லாம் வேணாலும் வேற வழியே கிடையாது. அதனால இதெல்லாம் விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்குவோம். அந்த தெளிவுபடுத்தின விஷயங்களை அதுக்கு உபயோகப்பட்டது. நான் இங்கே இந்த 1.5 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்புறம் என்னுடைய கடமை. என்ன நான் என்ன அதை பண்ணின்றது என்னைக்காவது பண்ணிட்டு என்ன முடிஞ்சுதானா, அப்போ நீங்களாம் லோகம் முழுக்க ஆதாரமே இருக்காது அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா என்ன இவ்வளவு ஜனங்களும் நீங்கள் நினச்சிட்டு இருக்க, ஒரு பழக்கம் ஏற்பட்டு போச்சு. எனக்கு பழக்கம் எனக்கு நல்லா என்ன நான் சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சுதானா, எனக்கு தெரியாதவா கூட சுத்தமாயிடுவா. ஆகையால் நீங்கள்லாம் இவ்வளவு ஜனங்கள் நித்தியம் ஒரு 1.5 வருஷம் பழகி இவ்வளோ ஆகிட்டு, ஆனால் நீங்கள் சுத்தப்படுறதுல சந்தேகமே இல்லை. அதனால் நான் பண்ண வேண்டியது பிரார்த்தனை பண்ணி என்னை சுத்தப்படுத்திட்டு நான் எதை இப்போ நல்லா ஏதோ சாஸ்திரம் அஸ்திரம் அது லௌகிகம் எல்லாத்தையும் கலந்து இதுதான் தத்துவம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்ன மனசில் நான் முடிவு கட்டின்னு இருக்கேனோ இப்போ இந்த ஒரு வருஷம் உபன்யாசம் பண்ணதுலேருந்து அதே அனுபவம் பண்ணுறதுக்கு பெரிய காரியம். ஒரு சின்ன ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது, குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது எத்தனை சிரமமாக இருக்குது. விஷயம் தெரிஞ்சால் கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சரியாக ஃபோக்கஸ் ஆகிறதுங்கிற இதில் இந்த ஃபோக்கஸ் ஆகிறது தான் கஷ்டமாக இருக்குது ஒரு வாழ்க்கையிலையும். அந்த ஃபோக்கஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கெல்லாம் தானாக ஸ்ரத்த வந்துடும். அது இல்லைன்னா அதுக்காக உங்களுக்கு குத்தம் இல்லை. அதனால் நீங்கள் இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பிரியா சொன்னாலே நம்ம பண்ணலையே அவள் சொன்னாலே அப்படின்னு துக்கப்பட்டால் துக்கம் தான் மிச்சம். அதனால் ஒன்றும் துக்கப்பட வேண்டாம். ஏதோ நாங்கள் ஏதோ இந்த மாதிரி விஷயங்களை சாவகாசப்பட்ட சமயத்தில் இப்படியே நாம் அலசிக்கிற மாதிரி அலசிங்க, அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்முடைய பழக்கம் தான் காரணம். இவ்வளோ தூரமாவது எங்கள் இந்த விஷயத்துக்கு பாக்கி எத்தனையோ விஷயங்களுக்கு ஜனங்கள் சேர்ந்து விஷயங்களை ஒரு கண்ணுக்கு ஆனந்தமாக ஒரு பாட்டு கேட்குறதோ அல்லது ஒரு சித்திரமான ஒரு படங்கள் பார்க்குறதோ ஒரு நாடகங்கள் பார்க்குறதோ அல்லது நாட்டியங்களை பார்க்குறதோ இப்படி அதில் இந்திரியங்களுக்கு தற்கால ருசி இருக்கிறதுல ஜனங்கள் நிறைய சேர்றது. அது இல்லாமல் ஒரு கதைகளை கேட்குறது அப்படின்னு அனந்தநாத விஸ்வல் கதை சொல்கிறா, ஸ்ரீராமகிருஷ்ணன் பாகவதம் சொல்கிறான்னா அதில் ஒரு கதையில் இருக்க முடியாதுன்னா அது கதாத்வாரா கொஞ்சம் தர்மம் அங்கே ஒரு கதையை வச்சுன்னு தர்மம் சேர்றது. அப்படி அதுக்கு ஜனங்கள் சேர்றது. இல்லாமனா ஒரு பெரிய ராஜாங்க கட்சிகள் அநேக இதுகள் இருந்தானா அதில் ராஜாங்கத்திலேருந்து பெரிய மனுஷாலும் இருந்தாலும் சரி, ஜனங்களுடைய ஒரு கட்சி அபிமானத்தினாலும் சரி, அதையும் ஜனங்கள் சேர்றது. அது ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி சத்விஷயங்களை ஏதோ கதையும் இல்லை, பாட்டும் இல்லை, கூத்தும் இல்லை, கட்சியும் இல்லை, ராஜாங்க சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயங்களை பற்றி நாம் அலசறதுக்காக எனக்கு நீங்கள்லாம் உபயோகப்பட்டு, அதனால் நீங்கள்லாம் க்ஷேமமாக இருங்கோ. அதுக்கு நீங்கள் உபயோகப்பட்ட பரியந்தான் முடிஞ்ச சமயத்தில் அதை ஞாபகப்படுத்திங்கோ. அதான் ஞாபகப்படுத்தின்னு தான் வரும். இந்த வேதத்திலே சொல்லியிருக்கு, அஸ்வமேத யாகத்தை பற்றி சொல்கிறப்போ இந்த அஸ்வமேதத்தை எவன் மொத்தம் பண்ணுறானோ அவன் பெரிய மகாபாபங்களை எல்லாம் தாண்டி விடுறான். இந்த அஸ்வமேதங்களை பண்ணுறது மாத்திரம் இல்லை, இந்த அஸ்வமேத பிரகாரம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அவனும் இந்த மாதிரி பெரிய பிரம்மஹத்தியெல்லாம் தாண்டி விடுறான்னு அந்த மனசில் ஒரு தரம். இப்போ நான் அவங்களெல்லாம் வச்சுட்டு 1.5 வருஷம் அநேக விஷயங்களை சர்ச்சை பண்ணி அலசி எனக்கு ஒரு தெளிவுபடுத்தினேன்னு சொன்னேனே, அந்த மாதிரி அநேகம் பேர் தெரிஞ்சவளும் இங்கே சேர்ந்துருக்கிறதுனால நான் தெளிவுபடுத்தினேன். அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி அது ஒன்று மாதிரி இதெல்லாம் நாம் என்னவா இருக்கணும், நாம் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத மனசில் மாத்திரம் சாவகாசம் இருக்கிற சமயத்தில் ஆலோசிச்சு பார்த்துங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ணுங்க. அனுஷ்டானம் பண்ணாதனால பாவம் இல்லை நமக்கு நன்றி இல்லாதவா நீங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்புன்னு என்ன அபிப்பிராயம். ஒன்று சொல்லணுமானா இது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க எப்படி இருக்கணும், அதுக்கு எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குது, அது நம்மளால் எவ்வளோதான் முடியுமா முடியாதா, இல்லை முடியாதவனா அதுதாவது நல்லது அப்படிங்கிறதையாவது மனசில் நினச்சிருந்தா போகிறோங்கிறது தான் என் அபிப்பிராயம். உங்களை அனுஷ்டானத்தை மாற்றுறதுங்கிறது பெரிய காரியம். இப்போ நானே என்னோட அனுஷ்டானத்தில் மாற்ற முடியலைன்னா அப்புறம் என்ன நம்பின்னு இருக்கிறவ நீங்கள் நான் பண்ணிட்டு தான் உங்களை இது பண்ணணும். ஸ்வயந்தரிதமட்சமாக கசமசவு பராந்தாரியத்துன்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் ஏதானு பெரிய மதாச்சாரியாலாம் ஒரு மதங்களை புரட்சி பண்ணி பெரிய அநேக ஜனங்களை அவ காலத்தில் பெரிய சாந்தாளாயும் இந்தாளையும் அநேக பேர் இப்போ அந்தந்த காலத்தில் ஒரு மத ஸ்தாபகால் பண்ணினான்னு சொன்னால் அது காரணம் அவள் அதே மாதிரி அனுஷ்டிச்சுட்டு இருந்தா அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே அந்த மாதிரி சீர்படுத்தி சரிப்படுத்திக்க முடியாத சக்தி அவளுக்கு இருந்தது. அதனால தான் லோகம் முழுக்க ஒரு மதஸ்தாபனமானது அப்படியாச்சு. அது இல்லாமல் வெறும் உபன்யாசம் பண்ணுறதுனால உலகம் முழுக்க சரியாக போகிறதுங்கிறது
அது நினைக்கிறதே தப்பு. அந்த மாதிரி நான் நினைச்சுட்டா கூட நான் நினைச்சது கூட தப்பு தான், சரியா போகிறதுன்னுட்டு. அதனால நான் நினைக்கவும் இல்லை. அதனால நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பகவானை, இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் உபகாரமாக இருந்தீங்க எனக்கு. இந்த மாதிரி ஒரு சாஸ்திர விஷயங்களை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் உற்சாகமா அதை வந்து கவனிக்கிறதுக்கும் சர்ச்சை பண்றதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் அதுல ஏதாவது இது இருந்ததுன்னா அதுகளை பற்றி சந்தேகம் கேட்கறதுக்கும் இல்லை ஆட்சேபங்கள் இருந்தானே இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் எனக்கு இத்தனை நாள் 1.5 வருஷம் உபகாரமாக இருந்திருக்கேன். அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப தெளிவுபடுத்திட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பகவானை நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன். என்ன பகவான் சுத்தப்படுத்தி என்னை சுத்தப்படுத்தணும்னு ஒரு பிரார்த்தனை பகவானத்தில் நான் பண்ணிக்கணும். பண்றேனோ இல்லையா, பண்ணிக்கணும்னு நினைவாது இருக்கேன். பண்ணும் இப்போ இந்த பேசுறதுனால தான் அந்த நினைவாவது வருது, இல்லைன்னா அது கூட வராது பேசுறதுனால. அதில் அதை நான் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி பண்ணி என்னைக்காவது எனக்கோ இன்னும் யாருக்கோ யார் இந்த மாதிரி பண்ணாலும் சரி யாருக்காவது அந்த மாதிரி பகவத் அனுகிரகம் ஏற்பட்டு அவள் தன்னுடைய ஆத்மாவை சரியாக சீர்படுத்திட்டானா அப்போ சட்டுன்னு லோகம் முழுக்க சரியாயிடும். அப்போ அந்த மாதிரி அனுஷ்டானங்கள் முழுக்க மாறணுமானா அந்த மாதிரி சரியாகும். அப்படி மாறலைன்னா புத்தினாலேயாவது அப்பப்போ ஆலோசிச்சுட்டு கொஞ்சம் நாம் தெளிவுபடுத்திட்டு இருந்தா இது நல்லது அப்படிங்கிற எண்ணமாவது இருந்தானா அதுவே நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு. புத்தினாலேயாவது இது நல்லது, நாம் இருக்கிறது நம்மளால முடியல, அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது எப்போ முடிகிறதோ அப்போ பூர்த்தி ஆகட்டும் அப்படிங்கிற எண்ணமாவது இருந்து இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால இப்போ இதனால நாம் எல்லாரும் பெரிய சொன்னத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு நான் பகவானிடத்துல சொல்லணும். தவிர எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணல, நான் அனுஷ்டானம் பண்ணணும்னு பகவான் சொன்னா தானா அனுஷ்டானம் லோகத்துல இந்த நிறுத்தம். அந்த மாதிரி எங்க காரியம் அது, அதை நான் பார்த்துக்கிறேனோ பார்த்துக்கலையா எங்க காரியம் அது. உங்க காரியம் இந்த மாதிரி மனசுல இந்த மாதிரி அப்பப்போ எது நாம் எப்படி இருக்கோம் இன்னும் எப்படி இருக்கணும் அதுக்கு வித்தியாசம் என்ன, சரி நம்மளால முடியாமலும் அதுதான் நல்லது அப்படிங்கிற எண்ணமாவது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறது பெரிய க்ஷேமம் அப்படின்ட்டு சொல்றது. எல்லாரும் இவ்வளவு ஜனங்களுடைய ஒரு பழக்கம் வழக்கம் வந்ததுனால எனக்கு வேற பொழுதுபோக்கு இல்லாமல் இந்த நல்ல பொழுதுபோக்காச்சு இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நிச்சயம் ராத்திரி 2 மணி 3 மணி இதுலேருந்து நல்ல பொழுதுபோக்காச்சு. அதனால எல்லாருக்கும் மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல பிரவೃತ್ತಿ ஏற்பட்டு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுங்கிற மொத்தமான ஒரு பிரார்த்தனையை நான் பகவானிடத்தில் நான் செய்ய வேண்டியது. எனக்கு அதான உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண சக்தி பகவான் கொடுத்தாருன்னா அந்த அனுகிரகம் பண்ணுறேன் உங்களுக்கு எப்பவும் நல்ல சித்தவருத்தியோட ஒரு குறவு இல்லாமல் இகலோகத்திலையும் ஒரு ஈதிபாசம் இல்லாமல் க்ஷேமமாக இருந்துட்டு நம்முடைய சந்ததிகளும் நல்ல வழியில் வரும்படியாக ஒரு எண்ணம் ஒன்றும் மனசில் இருந்துட்டு இருக்கணும். அது அனுஷ்டானத்தில் தானாக வருது, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால தானாக சுயமாக ஏற்படுத்துது அப்படின்னுட்டு அதுதான் உங்களிடத்தில் சொல்லணும்னுட்டு. அதனால இனிமேல் உபன்யாசம் பண்ணுறவா இனிமேல் எப்போ உபன்யாசம் பண்ணாலும் பெரியாசனத்தில் கொஞ்சமாவது நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப குறைவாக இருக்குங்கிற வார்த்தை கூடாது அப்படின்ற அர்த்தம். எல்லாரும் லோகாசனஸ்தா சுகினோபவந்துங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணம் தான் நம்மளால முடியும். அதுக்கு மேலே முடிகிறதுங்கிறது வெறும் பிறலிதான் பேச்சு தான். அது அந்த எண்ணமாவது நமக்கு இருந்துன்னு இருக்கட்டும், அந்த எண்ணத்தையாவது நாங்கள் இருந்துன்னு நம்ம சிரமமாக இருப்போம் அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு இதில் ஒரு தப்பு இருக்குது, இத்தனை சொன்னதில் ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த தப்பு அவ சொன்னதில் உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறதுன்னு சொன்னதே இல்லை, எனக்காக நான் பிரார்த்திச்சோன்னா உங்களுக்காக அப்புறம் எல்லாரும் சேர்த்து நீங்கள் வேற நான் வேற இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் நான். அதனால் எனக்கு பிரார்த்திச்சுட்டா உங்களுக்கு எல்லாம் பிரார்த்திச்சு பண்ண மாதிரி எல்லாம் அபேத புத்தியோட பிரார்த்திச்சுக்குவேன். நம பார்வதி பதயே.